Hello everyone, வணக்கம். Welcome to tamilfoodtime. இன்னைக்கு வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம 2 கொல்கட்டை பார்க்க போகிறோம். ஸ்வீட் கொல்கட்டை அண்ட் கார கொல்கட்டை. அரிசி மாவை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொல்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேனில் வெல்லம் எடுத்துக்கிறேன். 1 கப்பு அரிசி மாவுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ 1 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு வெல்லம், அதுக்கு 1/2 கப்பு தண்ணி தேவைப்படும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் இதே பாத்திரத்தில் மாற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ வெல்லம் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் ஏலக்காய், தேங்காவை சேர்க்கணும். அப்போ தான் நம்ம அரிசி மாவு கிளறப்ப அது கரெக்டான பதத்துக்கு வரும். நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன தேங்காய் பீசஸ் வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசி மாவு சேர்க்குறோம். நான் 1 கப்பு அரிசி மாவுன்றனால எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சீங்கன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ளேம். ஸோ இப்போ கொல்கட்டை பதத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குது. ஸோ இப்போ நமக்கு கொல்கட்டை மாவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கையில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொல்கட்டை நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அதை கையில் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இதை இப்போ இட்லி தட்டில் மாட்டிட்டு நம்ம அதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் கொல்கட்டை. அரிசி மாவு வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் இடியப்ப மாவு இருந்தாலும் இதே மெத்தடில் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்வீட் கொல்கட்டை அரிசி மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து கார கொல்கட்டை வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். ஸோ 1 கப் அரிசி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொல்கட்டை பதத்துக்கு முதல்ல நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு தண்ணி எனக்கு இதுக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கார கொல்கட்டைக்கு நமக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் தாளிப்பு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். கடலைப்பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி தழை. இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணோன்னா ஜஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இந்த கேரட் எல்லாமே ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ கொழுக்கட்டை இன்னும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சதை எடுத்து அந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணும்னாலும் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து நம்ம ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை, சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி மாவு வச்சு ஈஸியான மெத்தடில் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள்.